தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அருளின் காலம் நாள் 20. இயேசுவின் அன்பு சொந்தங்களே, உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஆண்டவன் குரலை கேட்டிடுவீர் என்று சொல்லி இறை வார்த்தை திருப்பால் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பை விடுக்கின்றார். கடின இதயம் எதையும் உள்புக அனுமதிக்காது, யாரையும் தன் வாழ்விலை வைத்துக் கொள்ளாது, தன்னுடைய இறுகிய உள்ளத்தினாலே அனைவரையும் நோகடிக்கக்கூடியதாக இருக்கும், அனைவரையும் புறக்கணிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நிலையிலே வாழ்கின்ற பொழுது இறை அருளும் தங்காது, பிறர் உறவு நிலைத்திருக்காது என்பதை உணர்ந்துதான் எசேக்கியேல் 37 இறைவன் சொல்வார், உன்னுடைய கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையுள்ள கனிவுள்ள இதயத்தால் உன்னை நிறைப்பேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுப்பதாக இருக்கின்றது. இந்த கடின இதயம் எவ்வாறு ஏற்படுகின்றது? பிடிவாதத்தினாலே, நான் என்கின்ற அந்த குணத்தினாலே, விட்டு கொடுக்காத மனப்பான்மையினாலே இந்த கடின உள்ளம் மனிதனிலே உருவாக ஆரம்பிக்கின்றது. குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது இந்த பிடிவாத குணம் எல்லோருக்கும் இருப்பது இயல்பு. குழந்தைகள் தான் விரும்புவதை, தான் ஆசைப்படுவதை அவர்கள் அடையும் வரை அடம்பிடித்து விடாப்பிடியாக அதை கேட்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஒரு சில நேரங்களிலே மக்கள் வளர்கின்ற போதும் கூட இந்த பிடிவாத குணம் ஒரு சிலரை தொற்றிக்கொள்கின்றது, இறுக பற்றி கொள்கின்றது. இந்த பிடிவாத குணத்திலே அவர்கள் தொடர்ந்து வளர்கின்ற பொழுது தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்கின்ற அந்த ஒரு நிலையிலேயே அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். விட்டு கொடுக்கிற மனப்பான்மை அவரிடம் இருக்காது. பிறர் சொல்வதை நான் ஏன் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு மமதை உள்ளம் ஏற்படும். அவர்கள் சொல்வதை நான் கேட்டுவிட்டால் என்னுடைய தகுதி என்ன ஆவது என்கின்ற ஒரு வகையான சார்பு நிலை அவர்களை முழுமையாக பிடித்து கொள்ளும். அதோடு கூட தான் சொல்வதை எல்லாரும் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இந்த பிடிவாத குணம் நல்லதா கெட்டதா என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நன்மையும் இருக்கின்றது, தீமையும் இருக்கின்றது. நன்மை என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நல்லதை நம் வாழ்விலை பெற்றுக்கொள்வதற்காக நமக்கும் பிறருக்கும் நன்மை நடக்கின்ற விதத்திலே ஒரு சில குணங்களை நம் வாழ்விலை இறுக பற்றி கொண்டோமெனில் அது அந்த பிடிவாத குணம் நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக சொல்ல வேண்டுமெனில் எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ அவமானங்களை தான் சந்தித்த போதும் கூட நான் இந்த நாட்டின் தலைவராக மாறுவேன் என்கின்ற அந்த உறுதியோடு பிடிவாதத்தோடு இருந்ததனால் தான் ஆபிரகாம் லிங்கனால் அமெரிக்காவுடைய தலைமகனாக முதல் மகனாக மாற முடிந்தது. நான் தோல்விகள் சந்தித்த போதும் கூட, பிரச்சனைகளை சந்தித்த போதும் கூட, எதிர்ப்புகள் தன் வாழ்வில் வந்த போதும் கூட எடுத்த முடிவிலே உறுதியாக இருப்பேன், நான் பொய் பேச மாட்டேன், அகிம்சை பின்பற்றுவேன் என்று சொல்லி வாழ்ந்ததினால் தான் கரம்சந்த் காந்தியை மகாத்மா காந்தியாக மாற்றியது. இப்படி எத்தனையோ உதாரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதே வேளையிலே இது மிகவும் தீமையானது, கொடுமையானது. எப்பொழுது தனக்கும் நன்மை விளைவிக்காமல் பிறருக்கும் நன்மை விளைவிக்காமல் இருக்கின்ற ஒரு சில குணங்களை பிடித்து கொண்டு நான் எனது என்று சொல்லி வாழ்கின்ற பொழுது அந்த பிடிவாத குணம் நம்மையும் அழிக்கின்றது, நம்மோடு இருக்கின்ற மனிதர்களையும் உறவுகளையும் அழிக்கக்கூடியதாக அமைந்து விடுகின்றது. ஆம் அன்பு சொந்தங்களே, நம்முடைய வாழ்விலே பிடிவாதம் வேண்டும். எப்பொழுது? ஒரு சில நல்லவற்றை பிடித்துக் கொள்வதற்கு, கற்றுக்கொள்வதற்கு, நம் வாழ்விலே முன்னேறுவதற்கு அதை பயன்படுத்த வேண்டும். இன்றைய வார்த்தையை பார்க்கின்ற பொழுது இன்றைய முதல் வாசகத்திலும் இன்றைய நற்செய்தியிலும் இந்த பிடிவாத குணத்தோடு வாழ்ந்த மக்களை கடவுள் சாதுவதாக இருக்கின்றது. இஸ்ரேல் மக்களை அன்பு செய்கின்ற கடவுள், நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், கட்டளை கடைபிடிங்கள் என்று சொல்லி அவர்களோடு நடப்பவராக இருந்தார். ஆனால் இஸ்ரேல் மக்கள் தன்னுடைய பிடிவாதத்திலே, பாகாலை தேடிச் செல்வதிலே, மாற்று தெய்வங்களை வழிபடுவதிலே, இறைவனை புறக்கணிப்பதிலே பிடிவாதமாக இருந்தார்கள். உதாரணம் பார்க்கின்ற பொழுது 1 சாமுவேல் புத்தகம் 8 இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கென ஒரு அரசனை கேட்கின்ற பொழுது சாமுவேல் எத்தனையோ உதாரணங்களை கொடுப்பார். வருகின்ற அரசன் இப்படியெல்லாம் செய்வான், இதோ உங்களை தான் கடவுள் வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார் சொல்லி பல முறை சொல்லியும் அவர்கள் விட்டு விடுவதாக இல்லை. எங்களுக்கு அரசன் வேணும் என்று சொல்லி விடாப்பிடியாக இருந்து சவுலை கடவுள் அவர்கள் அரசனாக ஏற்படுத்துவதாக நாம் பார்க்கின்றோம்.
அதே பிடிவாதம் தான் பாவத்திலே விழுவதிலும் இறைவனை புறக்கணிப்பதும் இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவேதான் இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கின் வழியாக இறைவன் சொல்லுகின்றார், இவர்கள் என் குரலுக்கு செவி கொடுப்பதும் இல்லை, என் இறைவாக்கினர்களை மதிப்பதும் இல்லை. அவர்கள் தீமைக்கு மேல் தீமை செய்பவர்களாக தன் தீமையின் திட்டங்களை நிறைவேற்றுபவர்களாக இருந்தார்கள். எனவே அவர்கள் பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி இறைவன் வாதாடுவதாக இருக்கின்றது. இந்த பிடிவாத குணம் வந்ததினாலே அவர் என்ன ஆயிற்று? புறக்கணிக்கப்பட்டார்கள், அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள், வாழ்வினை இழந்தார்கள், ஆலயத்தை இழந்தார்கள், வழிபாடுகளை இழந்தார்கள். இப்படி இந்த பிடிவாத குணம் அவர்களை அடிமை நிலைக்கு கொண்டு போய் விட்டது. இன்றைய நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது கூட இறைவன் அற்புதங்களை செய்தார், சுகம் கொடுத்தார். ஆனால் பிடிவாத குணத்தோடு இருந்த அந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவுக்கு எதிராக செயல்படுபவர்களாக இருந்தார்கள். இயேசு செய்த ஒவ்வொன்றையும் குறை காண ஆரம்பித்தார்கள். இயேசு அற்புதங்களை செய்கிற பொழுது, அதிசயங்களை செய்கிற போது, இவன் பேய்களை தலைவனை கொண்டே பேய்களை ஓட்டுக என்று சொல்லி அவர் மீது குற்றப்படுத்துபவர்களாக இருந்தார்கள். பொறாமையினாலே பிறரை வஞ்சிக்க அவர்கள் முன் வந்தார்கள். இதுதான் பிடிவாதத்தினுடைய நிலையாக இருக்கின்றது. அன்பு சொந்தங்களே, நம்முடைய வாழ்வில் சிறு அலசி பார்ப்போம். என்னுடைய இதயம் கடின இதயமாக இருந்தது என்றால் என்னிடம் இந்த பிடிவாத குணம் இருக்கின்றது. இந்த பிடிவாத குணம் வருகின்ற பொழுது நான் யார் சொல்வதையும் கேட்க மாட்டேன், நான் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், நான் சொல்வதைத்தான் எல்லோரும் கேட்க வேண்டும் என்கின்ற அந்த மனநிலையில் இருப்போம். ஏன் இந்த பிடிவாத குணம் வருகின்றது சொல்லி பார்க்கின்ற பொழுது பாதுகாப்பு இன்மை, உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு போவது அல்லது தோற்று விடுவோமோ என்கின்ற பயம், இவை அனைத்தையும் ஆண்டவர் கரங்களை கொடுத்துவிட்டு தாழ்ச்சி மிகுந்த சதையுள்ள இதயத்தை கேட்போம். பிறரை அன்பு செய்கிற இதயத்தை கேட்போம். நல்லது எங்கிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற திறந்த மனதை கேட்போம். அதன் வழியாக இந்த பிடிவாத குணத்திலிருந்து வெளிப்பட்டவர்களாக நாம் பிடித்து கொண்டிருக்கின்ற பாவ வாழ்வு, இந்த உலகத்தினுடைய சார்பு, உலகத்தினுடைய பற்று, இந்த உலகம் தருகின்ற இன்பங்கள் என்கின்ற இதை பற்றி கொள்கின்ற அந்த பிடிவாதத்தை உடைத்தெறிந்து இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் பிறர் உறவிலும் வாழ முற்படுவோம். நம்முடைய இனிமையான சொற்களினாலே பிறரை ஆற்றுப்படுத்த முயற்சிப்போம். பிறரோடு இணைந்து வாழ்வோம். பிறர் செய்யும் நன்மைகளை அங்கீகரிக்க ஆரம்பிப்போம். உறவிலே பலப்படுவோம். அப்பொழுது இந்த தவக்காலம் உண்மையிலேயே நமக்கு ஆசீர்வாத காலமாக இருக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். அனுதினம் என்னை ஆள்பவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். ஆறுதல் என்னில் தருபவரே, அமைதி